நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, விஜய் தாங்க முதலமைச்சர், விஜய் எப்படி சந்திக்க முடியுமாங்க? விஜய் கிட்ட ஒரு மனு கொடுக்க முடியுமா? ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? அதிகாரத்துக்கே வரல, அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே மக்களை சந்திப்பதற்கு நீ அச்சப்படுற, மக்களிடம் மனுக்களை பெற நீ தயக்கப்படுற, நீ மட்டும் மக்களை கண்டுகொள்ளாமலே. யார் அவங்க மக்கள்? அவர்களுடைய ஓட்டு வேணும். அவர்கள் வீட்டு வெளியில் நிற்கும் போது ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதை செவி கொடுத்து கூட உங்களால் கேட்க முடியாது. அந்த மனுவை சரி நீங்கள் வாங்கலப்பா, இப்போ விஜய் வந்தால் அப்படியே லட்சம் பேர் அந்த இடத்துல அவர் வீட்டுக்கு முன்னாடி கூடிடுவாங்க. சரி, உங்கள் உதவியாளர் யாராச்சும் ஒருத்தர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, உங்கள் மனுக்கள் என்ன, அந்த மனுவை வாங்கி குறைந்தபட்சம் படிக்கலாம்ல, வாசிக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, அங்கே வெளியில் இருக்கக்கூடிய மக்களை இழிவுபடுத்துவது போல விஜய் மட்டும் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காருங்க. தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய மக்களை நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதிலும் குறிப்பாக விஜய் தான் அடுத்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர், விஜய் தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும், தளபதியுடைய ஆட்சி தான் அப்படின்னு பல பேர் பகல் கனவு காண்றாங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரணும்னு சொல்லிட்டு அவர்களை நினச்சா ரொம்ப ரொம்ப நமக்கு பரிதாபமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக நாம் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை முன்னெடுக்குது, மாற்று அரசியல் பேசுது. மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல் என்ற தத்துவத்தை முன்வைத்து அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசுது, கொள்கை சொல்லி ஒரு அரசியலை பேசிகிட்டு இருக்கு. அதே போல் சினிமா மோகத்தில் இளைஞர்கள்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளாக அண்ணன் சீமான் அவர்கள் வகுப்பெடுத்தார். ஒரு மாற்று அரசியல் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற நேரத்தில் ஒரு திரை கவர்ச்சி, ஒரு திரை மோகத்தை கொண்டு அதை மழுங்கடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் பல பேர் ஈடுபட்டாங்க. அதில் ஒருத்தர் தான் நம்ம விஜய் அவர்கள். மக்கள் விஜய் அவர்களை ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு நினச்சிருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலெல்லாம் பேசலை, ஏமாற்று அரசியல் தான் பேசிகிட்டு இருக்காரு. முக்கியமாக இந்த காணொலியை பதிவு செய்வதற்கான காரணம் நேற்று நான் ஒரு காணொலி பார்த்தேங்க. அந்த காணொலி பார்த்தோன்னே உண்மையாகவே உளமாறவே ரொம்ப வருத்தமாக இருந்ததுங்க. பாருங்கள் மக்களே, விஜய் அவர்கள் வீட்டிலேருந்து வெளில வராரு. விஜய் அவர் காரில் வீட்டிலேருந்து வெளில வர்றாரு. அவரை பார்க்குறதுக்கு அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் தான் கூட்டியிருப்பாங்க. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க, வெளியில் நிற்கிறாங்க. அவர்கள் கையில் பார்த்தீங்கன்னா மனு இருக்குங்க. மனு ஏதோ விஜய்கிட்ட ஏதோ கொடுக்க வராங்க. அவர்கள் தான் நம்புகிறாங்களே, அடுத்த முதலமைச்சர் விஜய் தான் சொல்லிட்டு நம்புகிறாங்களே. அப்போ விஜய்கிட்ட ஏதாச்சும் ஒரு மனுவை கொடுப்போம், ஒரு கோரிக்கையை வைப்போம்னு சொல்லிட்டு மனுவை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறான். விஜய் வீட்டிலேருந்து வெளில வராரு. வெளியில் வரும்போது வெளியில் இருந்தவர்கள் எல்லாம் அப்படியே உயிரை அப்படியே விடுறது போல் தளபதி 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 அப்படின்னு அவங்க கத்துனாங்க. அந்த அளவுக்கு உணர்வுபூர்வமாக விஜய் மேலே அவ்வளவு அன்பு வச்சுருக்காங்க. அவங்க விஜய் ரசிகர்கள் அன்பு வச்சுருக்காங்க. ஆனால் விஜய் என்னன்னா, அந்த அன்பை ஒரு துளி கூட மதிக்கலைங்க. பாருங்க, மனு கொடுக்கறதுக்கு வராங்க. வெளியில் வந்தால் ஒரு 15 பேர் இருப்பாங்க அதிகபட்சம். சரி, என்னங்க கொஞ்சம் கண்ணாடியை திறந்து கூட இப்படி கையை கூட காட்டி இருக்கலாம், அது கூட பண்ணல. சரி, வராங்களே மனுவை வாங்கலாமே, அதுவும் பண்ணல. வேற என்ன பண்ணுறாருன்னா, அவரு மட்டுன்னு அவங்கள ஏற்றுற மாதிரி அப்படியே வேகமாக காரை எடுத்துகிட்டு கிளம்புறாருங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை, விஜய் தாங்க முதலமைச்சர், விஜய் எப்படி சந்திக்க முடியுமாங்க? விஜய் கிட்ட ஒரு மனு கொடுக்க முடியுமா? ஒரு கோரிக்கை வைக்க முடியுமா? அதிகாரத்துக்கே வரல, அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பே மக்களை சந்திப்பதற்கு நீ அச்சப்படுற, மக்களிடம் மனுக்களை பெற நீ தயக்கப்படுற, நீ மட்டும் மக்களை கண்டுகொள்ளாமலே. யார் அவங்க மக்கள்? அவர்களுடைய ஓட்டு வேணும். அவர்கள் வீட்டு வெளியில் நிற்கும் போது ஒரு கோரிக்கை வைக்கும் போது அதை செவி கொடுத்து கூட உங்களால் கேட்க முடியாது. அந்த மனுவை சரி நீங்கள் வாங்கலப்பா, இப்போ விஜய் வந்தால் அப்படியே லட்சம் பேர் அந்த இடத்துல அவர் வீட்டுக்கு முன்னாடி கூடிடுவாங்க. சரி, உங்கள் உதவியாளர் யாராச்சும் ஒருத்தர் என்ன காரணத்துக்காக வந்திருக்கீங்க, உங்கள் மனுக்கள் என்ன, அந்த மனுவை வாங்கி குறைந்தபட்சம் படிக்கலாம்ல, வாசிக்கலாம்ல. அதை விட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னா, அங்கே வெளியில் இருக்கக்கூடிய மக்களை இழிவுபடுத்துவது போல விஜய் மட்டும் அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்காருங்க. இவன் பாருங்களா, போயிட்ட பிறகு மூச்சு விடாம கத்துறான், தளபதி தளபதி தளபதி. அவன் தான் மதிக்கலையே ஒன்ன. அப்புறம் ஏன் இப்படி மூச்சு விடாம நீ கத்திட்டு இருக்க? பாருங்க, இதை பார்க்கும்போது உண்மையாவே நமக்கு உளமாறவே வருத்தமா இருந்ததுங்க. என்ன பாருங்க,
ஒரு நடிகர் வந்து இந்த நாட்டை திருத்திடுவார், ஒரு நடிகர் இந்த நாட்டை மாற்றிடுவார், இந்த நடிகரால் தான் மாற்று அரசியல் தமிழ்நாட்டில் பிறக்குன்னு நம்புதுங்க ஒரு கூட்டம். பாருங்க, ஆனால் அவர் வந்து அவர் மேலே அன்பு வைத்திருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறது கூட தயாராக இல்லை. அதிலும் குறிப்பாக மனு எடுத்துகிட்டு வந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் மனு கொடுக்குறாங்க. ஒரு பெண் வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், அந்த பிரச்சனையை நீங்கள் செவி கொடுத்து கூட கேட்கல. அப்புறம் என்ன நீங்கள் பெண்களுக்காக நிற்கிற தலைவர்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா மேடையில் பேசுகிறார், விஜய் பேசுகிறாரு, உங்களுக்கு பிரச்சனைனா உங்களுக்காக நான் நிற்பேன்றார். எங்கே நிற்ப நீ? வெங்காயம் எங்கே நிற்கிற? இதுதான் நிற்கிறதா? உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. வீட்டு வாசலில் நிற்கிற மக்களை கூட சந்திப்பதற்கு நீ தயாராக இல்லை. அவருடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு தயாராக இல்லை. அந்த மனுக்களை வாங்குவதற்கு கூட விஜய் தயாராக இல்லை. என் அன்பு மக்களே, படித்து சொல்கிறோம், நம்பாதீங்க. இவருக்கு பின்னாடி போகிறதும் ஒன்று தான், ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுறதும் ஒன்று தான். இப்போ ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டால் நாடு நாசமாகல, அதே தான் விஜய்க்கு ஓட்டு போட்டாலும் நாடு நாசமாகும். இப்போ திமுக அதிமுக இந்த 2 கட்சி இருக்குது. இந்த 2 கட்சியிலிருந்து அவங்க என்ன வேறுபட்ட ஒரு அரசியலை கொடுக்குறாங்க சொல்லுங்கள்? அவர் 1000 ரூபாய் தராரா பெண்களுக்கு? இவர் 2500 ரூபாய் தரேன்னு. அவர் என்னப்பா வேறு ஏதாச்சும் திட்டம் சொல்கிறாங்களா? இலவச திட்டம். இவர் தாலிக்கு தங்கம் கொடுக்குறேன்னு. சிலிண்டர் வந்து நான் இலவசமாக கொடுப்பேன்னு சொல்லுவார். ஆனால் வீட்டுக்கு ஒரு இளைஞனுக்கு வேலை கொடுப்பேன், படிக்காதவரே இல்லாத ஒரு தேசத்தை நான் உருவாக்குவேன். இது போல் திட்டம் இருக்கா விஜய்கிட்ட? இருக்கா? ஒரு திட்டமும் கிடையாது. திமுக கிட்ட அதிமுக கிட்ட நம்ம என்னெல்லாம் அருவருத்தமோ, ரவுடித்தனமான அரசியல், பொறுக்கித்தனமாக பொதுவான இடத்துல நடந்து கொள்வது, விசில் அடிப்பது, அட்டகாசம் பண்ணுவது, பட்டாசு வெடிப்பது, ஒரு பந்தா காட்டுவது, இந்த பந்தா அரசியலை அப்படியே யார் செய்கிறான்னா தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சி தற்போது செஞ்சிட்டு இருக்கு. அப்போ திமுகவுக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒரே கொள்கை தான். இவர் என்னன்னா தமிழ் தேசியமும் திராவிடமும் கண்ணு எண்ணிட்டாரு. ஆனால் எந்த இடத்துலையும் தமிழ் தேசிய தலைவர்களை எல்லாம் முன்னிறுத்த மாட்டார், பேச மாட்டார். தமிழ் இனத்துக்காக உயிரை விட்ட மாவீரர்களை கொண்டாட மாட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுங்கள், மக்களுக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து நிற்பேன்னாரு. அவர் வீட்டு வாசலில் நிற்கிற மக்களுடைய பிரச்சனையை கூட கேட்பதற்கு தயாராக இல்லைங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள் மக்கள், இதை பொதுவாக பார்க்கக்கூடிய நமக்கெல்லாம் என்னடா நம்ம தமிழக மக்கள் இப்படி இருக்காங்களே, ஒரு நடிகனை நம்பி பின்னாடி போகிறாங்களே, ஆனால் அந்த நடிகன் ஒரு துளி அளவு கூட அந்த மக்களை கண்டுக்கலேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒருத்தர் இருக்காதா? ஏன்னா அவங்க நம்ம மக்கள் தானே, தற்குறியாக இருந்தாலும் நம்ம உறவினர்கள் தானே அவங்க. அப்போ நமக்கு வருத்தமாக இருக்கும்ல. இப்போ விஜய் என்ற அந்த ஒரு நடிகரை நம்பி பல இளைஞர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சீரழிஞ்சு போகிறாங்க. உண்மையாகவே விஜய் தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர்னு உளமாற நம்பியிருக்காங்க. இதை நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன காரணம்னா, ஒரு வேளை விஜய் முதலமைச்சர் ஆகலைன்னா இவங்க தீக்குளிச்சாலும் தீக்குளிப்பான்னு, ஏதாச்சும் விஷம் மருந்து வாங்கி விஷம் குடிச்சு செத்துருவானு. அப்போ பல உயிர்கள், ஏற்கனவே கரூரில் பல உயிர் போனது, விஜயை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு பல பேர் பல இடங்களில் இறந்து போனாங்க. இப்போ விஜய் அரசியலில் தோத்துட்டார்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பல இளைஞர்கள் வந்து விஷத்தறிந்தியோ ஏதாச்சும் செய்து தங்கள் உயிரை மாய்த்து கொள்வார்களோ என்ற ஒரு அச்சம் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நாம் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த இப்போ இவர்கள் ஒரு பிம்பத்தை காட்டுறாங்க விஜய் வெற்றி பெறுவார்னு, அந்த பிம்பத்தை முழுமையாக நம்பாதீங்க. அதற்கான வாய்ப்பு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இல்லை. அதனால் நீங்கள் மனம் உடைந்து போய் இது போல் ஒரு விபரீதமான முடிவுகளெல்லாம் எடுக்காதீங்க. இது அரசியல் கிடையாது. நீங்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது, அதெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். அதே போல் இன்று விஜய் வந்து வேளாங்கண்ணி வரதா சொன்னாப்புல, வேளாங்கண்ணிக்கு போகலை போல். அதிகாலையில் 5 மணிக்கு என் அன்பு மக்களை, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பாருங்கள், அது ஒரு மத வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம், ஒருத்தருங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு இடம். அந்த இடத்துல வழிபாடு நடக்கும்போது இந்த தற்குறிகள் என்ன பண்ணுறாங்க, டிவிக்குன்னு டீ விற்கிறாங்க. அந்த இடத்துல டீ விற்கிறாங்க. ஒன்றில் இப்போ ஒரு நாம் தமிழர் கட்சியில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இஸ்லாமியர்களுடைய இறை நம்பிக்கை அந்த பாங்கு ஒலி சத்தம் கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் பேசிக்கொண்டிருந்தால் அந்த சத்தம் வந்தால் தனது பேச்சை நிறுத்திடுவார். பேச்சை நிறுத்திட்டு அண்ணன் சீமான் அவர்கள் பேச மாட்டார். ஆனால் இந்த தற்குறிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு மத வழிபாடு தளத்தில் போயிட்டு அங்கே அமைதியாருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவனுங்க அமைதியாக இருக்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க தான் தற்குறியாச்சு. டிவிக்கே கத்துறானு பாருங்க. இவர்கள்கிட்ட நாடும் இந்த அதிகாரமும் போனால் இந்த நாடு எப்படி பாதுகாப்பாக இருக்கும்? அதனால தான் நம்ம சொல்கிறோம், இந்த அரசியலே ரொம்ப ஆபத்தானதாக இருக்குது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க திமுகவை திட்ட மாட்டீங்க, அதிமுகவை திட்ட மாட்டீங்க, விஜயை திட்டுறீங்க? திமுகவை தான் நம்ம நேரடியாக எதிர்க்கிறோமே, அதிமுக அரசியலை தான் வீழ்த்துன்னு நினைக்கிறோமே. இன்னொரு ஒரு புதிய அரசியல், ஒரு நல்ல கருத்தை சொல்லுன்னு பார்த்தா
அவன் என்ன அயோக்கியத்தனம் பண்ணானோ அதே அயோக்கியத்தனத்தை பண்றதுக்கு இந்த தாவேக்கான்னு சொல்லிட்டு ஒரு தற்கூரி கூட்டம் வரும்போது அதை எதிர்க்க வேண்டிய தேவையும் அவசியமா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல இந்த காலகட்டத்தில் விஜயுடைய அரசியல் வந்து ரொம்ப ஆபத்தா இருக்கு. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையில்லாத அரசியல். அப்ப இந்த பிம்பத்தை உடைக்கணுமா உடைக்க கூடாதா? உடைத்தே ஆக வேண்டிய தேவையும் கட்டாயமும் தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கா இருக்கு. அதனாலதான் இந்த தற்கூரி அரசியலை வீழ்த்தணும். இவர்களால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நன்மையும் ஒருபோதும் ஏற்பட போறது கிடையாதுங்க. பாருங்க, மக்களை கண்டுகொள்ளாம போறாரு, வழிபாட்டு தளத்தில் போயிட்டு டிவிக்கேன்னு கத்துறானுங்க, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துறானுங்க. இப்படி பண்ணக்கூடிய இவர்கள் இந்த நாட்டுக்கு எப்படி நல்ல சேவை கொடுப்பாங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? முக்கியமாக விஜய் அவர்களை சந்திக்க வந்த மக்களை கண்டுகொள்ளாமல் அப்படியே கடந்து போனார் பார்த்தீங்களா? இந்த செயல்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுகளில் உங்களை சந்திக்கிறேன். இதுவரை நமது இன விடுதலை வலையொலியை பின்தொடராத உறவுகள் பின்தொடருங்கள், விருப்பம் தெரிவியுங்கள். இந்த பதிவை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.